சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள். சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள். மன ரம்மியமோ நித்திய விருந்து. சிலருடைய ஜீவியத்தில் எப்போதும் பாடுகளும் வருத்தங்களும் இருக்கும். அவருடைய நாட்கள் எல்லாம் தீங்கு நாட்களாகவே இருக்கும். அவர்களிடத்தில் சந்தோஷத்தின் ஆவி இல்லாமல் வருத்தத்தின் ஆவி இருக்கும். வருத்தப்படுகிறவர்களை நாம் ஏளனம் பண்ணக்கூடாது. அவர்களை உதாசீனம் பண்ணி ஒதுக்கி வைத்துவிடக் கூடாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரையும் தம்மிடத்தில் வருமாறு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்போடு அழைக்கிறார். வருத்தப்படுகிறவர்களை தம்முடைய கிருபையினால் ஏற்றுக்கொள்கிறார். விசுவாசிகளாகிய நாமும் வருத்தப்படுகிறவர்களுக்கும் சிறுமைப்படுகிறவர்களுக்கும் ஆறுதலாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வருத்தங்களும் துக்கங்களும் நீங்குவதற்கு நம்மால் முடிகிற எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும். சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள். அவர்களால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அவர்கள் தங்களுடைய ஜீவிய காலத்தை வேதனையோடும் வருத்தத்தோடும் கண்ணீரோடும் கழிப்பார்கள். ஒரு சிலருடைய ஆவி மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கும். அவர்களுடைய ஜீவிய நாட்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவர்களுடைய மனதும் ரம்மியமாய் இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. இவர்கள் சாதாரண போஜனங்களால் போஷிக்கப்படாமல் அன்றாடம் விருந்து போஜனங்களால் போஷிக்கப்படுவார்கள். மன ரம்மியம் நித்திய விருந்து. மன ரம்மியம் உள்ளவர்களுடைய இருதயம் எப்போதும் சந்தோஷமாய் இருக்கும். இவர்கள் கர்த்தருக்கு சந்தோஷமாய் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்ய வேண்டும். இவர்களுடைய மன ரம்மியம் இவர்களுடைய கீழ்ப்படிதலுக்கு ஊக்கம் கொடுக்கும். நம்முடைய கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய நன்மைகளை விசாரிக்கிறவர். நம்முடைய மன ரம்மியம் கர்த்தருடைய கிருபையினால் நமக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தருக்குள் மன ரம்மியமாய் இருப்பதே நமக்கு பலன்.